ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். ஃப்ளாக்ஷிப் பிராண்ட்ஸான ஒன் ப்ளஸ், சாம்சங், iQoo, விவோ, மோட்டோ இந்த மாதிரியான பிராண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற விதமாக அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற விதமாக டெக்னோ கிட்ட இருந்து இவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோ பேந்தோம் X2 சீரிஸை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதுலேயும் மெயினாக வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு கேமராவெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரியான ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ டெக்னோவுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் டெக்னோ பேந்தோம் X2 சீரிஸ்லேருந்து மொத்தம் 2 ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்காங்க. டெக்னோ பேந்தோம் X2 அண்ட் டெக்னோ பேந்தோம் X2 ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சவுதி அரேபியாவில் தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னாலும் டெக்னோ பேந்தோம் X சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்லையும் வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆல்ரெடி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்லையும் இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது. ஸோ அப்படி வரதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சவுதி அரேபியாவில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுப்போம். அதுலயும் இந்த ஸ்மார்ட் போன் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக நிறைய ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிசைன் லுக்னு பார்க்கும்போது இது ஒரு ஃபிளாக்ஷிப் பிரீமியம் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா டிசைனே கொஞ்சம் யூனிக்கா இந்த ஸ்மார்ட் போன்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் போன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் யூனிக்கான ஒரு ஸ்டைல இந்த ஸ்மார்ட் போன் லுக் அப்படின்றது இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் இந்த கேமரா மாடல பார்க்கும்போது லைட்டா ஐபோனுடைய சாயல் இருக்கு. ஐபோனுடைய மாடல அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தாலும் பார்க்கறதுக்கு மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் போன் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமா கொஞ்சம் யூனிக்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில டிசைன் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதோட கலர் ஆப்ஷன்ஸும் ஐ கேச்சிங்கா ரொம்பவே நல்லாவே இந்த ஸ்மார்ட் போனுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில டிசைன் கம்ப்ளீட்லி சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் எப்படி டெக்னோ பேந்தோம் X2 அண்ட் X2 ப்ரோ 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஒரே மாதிரியான லுக்கில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் ஆக்சுவலி வித்தியாசம், அதுவும் கேமராவில் மட்டும்தான் ஒரு சின்ன வித்தியாசம் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வித்தியாசம் என்ன அப்படின்றத அப்படியே கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் சிமிலராக இருக்கக்கூடிய ஃபீச்சர் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே நமக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான 10 பிட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு curved AMOLED டிஸ்ப்ளே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அண்ட் மிலிட்டரி கிரேட்க்கான ஆன்டி கிளேர் கிளாஸ் இதுல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடெக்ஷனும் இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்ப்ளேல இருக்கு. அந்த வகையில டிஸ்ப்ளே கண்டிப்பா ஒரு டாப் நாச்சா ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு டிஸ்ப்ளே இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இது போக மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது இங்க 5160 mAh கான ஒரு பேட்டரி கெபாசிட்டி தான் இந்த 2 ஸ்மார்ட் போன்லயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த 2 ஸ்மார்ட் போனும் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது ஒரு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான சீரிஸ் அப்படின்னும் போது இந்த செக்மெண்ட்ல மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் நமக்கு 120 வாட்ஸ் 150 வாட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்கன்னும் போது இவங்க கொடுக்கக்கூடிய இந்த 45 வாட்ஸ் சார்ஜர் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 65 வாட்ஸ்க்கான சார்ஜிங் இல்லை 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அடுத்து மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வந்தோம்னா 2 ஸ்மார்ட் போன் டெக்னோ பேந்தோம் X2 X2 ப்ரோ ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசஸர் தான். MediaTek கூடிய Dimensity 9000 அப்படின்ற இந்த ஒரு 4 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸர்ல Mali G710 MC10 அப்படின்ற GPU இருக்கு. ஹைப்பர் என்ஜின் 5.0 மாதிரியான இன்ஜின்ஸ்லாம் கேமிங்காக இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டாப் நாச்சான ஒரு ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்லயும் கண்டிப்பா இருக்கும். அதுல எந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ அதனால பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதோட LPDDR5 கான RAM டைப், UFS 3.1 கான ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அண்ட் லிக்விட் கூலிங்காக வேப்பர் சாம்பர் லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இதில் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பெர்ஃபார்மன்ஸ் இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னாலும் இன்னும் பெட்டராக இந்த Dimensity 9000க்கு பதில் Dimensity 9200 அப்படின்னு ரீசெண்டாக MediaTek கிட்ட இருந்து வந்த அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இப்போ இங்கே இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமராவில் தான். கேமரா செக்மெண்ட்டில் தான் டெக்னோ பேந்தோம் X2 அண்ட் X2 ப்ரோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்லையும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அதில்
இதுல ஃபர்ஸ்ட் டெக்னோ பேந்தோம் X2 இந்த ஸ்மார்ட் போனுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் ட்ரிபிள் கேமராவுக்கான செட்டப் தான் இங்க கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, RGBW ஒரு அல்ட்ரா சென்சிட்டிவ் சென்சார் இதுல யூஸ் பண்ணிருக்கதா சொல்லியிருக்காங்க. பட் என்ன சென்சார் அப்படின்றத பத்தின எக்ஸாக்டான டீடைல் இல்ல. பட் ஆனா இந்த கேமரா f1.6 அப்பேச்சர் வேல்யூட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இருக்கு. அது போக இதுல 7th ஜெனரேஷனுக்கான iMagic 790 அப்படின்ற இந்த ஒரு ISP யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 5th ஜெனரேஷன் AI ப்ராசஸர் APU 590 இதுல யூஸ் பண்ணிருக்கதா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க. இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா இந்த ஸ்மார்ட் போனுக்கான பின்பக்கம் கேமரால கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் அந்த பிரைமரி கேமரா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா ஃபீச்சர் கண்டிப்பா இங்க கொடுத்திருக்காங்க அப்படி தான் சொல்லி ஆகணும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வரும்போது இங்க 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவே டெக்னோ பேந்தோம் X2 Pro இந்த ஸ்மார்ட் போனுக்கு வந்தோம்னா இங்க பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் இங்க 64 மெகா பிக்சலுக்கு பதில் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுவும் நமக்கு டெக்னோ பேந்தோம் X2 மாதிரியே OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய RGBW அல்ட்ரா சென்சிங் சென்சார் இருக்கக்கூடிய ஒரு கேமரா தான். அண்ட் இதுலயுமே 7th ஜெனரேஷனுக்கான iMagic 790 ISP தான் இருக்கு. அண்ட் 5th ஜெனரேஷனுக்கான AI ப்ராசஸர் APU 590 தான் இருக்கு. பட் ஆனா என்ன வித்தியாசம்னா இந்த கேமரால இருக்கக்கூடிய லென்ஸ் 7P லென்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ லேட்டஸ்டான அந்த 7P லென்ஸோட இந்த பிரைமரி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. அண்ட் இது மெயின் கேமரால இதுக்கு அடுத்து வரப்போகிற இந்த கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்ராக்டபிள் போர்ட்ரைட் லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு லென்ஸ் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு லென்ஸை இந்த செகண்டரி கேமராவுக்காக இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா நமக்கு f1.45 அப்பேச்சர் வேல்யூட வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ரொம்பவே கம்மியான அப்பேச்சர் வேல்யூட இந்த ஒரு ஸ்மார்ட் போனுக்கான கேமரா அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ரீட்ராக்டபிள் போர்ட்ரைட் லென்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது யூசுவலா நமக்கு DSLR கேமரா எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான். அந்த கேமராவுடைய லென்ஸ் மட்டும் லைட்டா பாப் அப் ஆகி நமக்கு போட்டோ எடுக்கும்ல. சோ அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே இந்த கேமராவுடைய லென்ஸ் லைட்டா பாப் அப் ஆகி நமக்கு போர்ட்ரைட் போட்டோஸ் எடுத்து கொடுக்கும். இதனால போர்ட்ரைட் போட்டோஸ் இன்னும் டீடைலிங்கா இருக்கும், இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். அண்ட் அந்த போர்ட்ரைட் எஃபெக்ட்டும் நமக்கு DSLR லெவலுக்கான ஒரு போர்ட்ரைட் எஃபெக்ட் இந்த ஸ்மார்ட் போன்லயே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் டெக்னோ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க. சோ அந்த வகையில இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போனுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இங்க இருக்கு. இது போக இதுல மூணாவது கேமராவா 13 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா as usual டெக்னோ பேந்தோம் X2ல பார்த்த மாதிரியே அந்த 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் நமக்கு கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு மொபைலில் இருக்கக்கூடிய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. Android 12க்கு கீழே HiOS 12 தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு ரன் ஆகுது. அண்ட் இந்த ரெண்டு மொபைலுடைய பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னோ பேந்தோம் X2ல பேஸ் வேரியண்டா 8GB RAM 256GB இன்டர்னல் வேரியண்ட் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை இந்தியன் மணிக்கு 59,200 ரூபா அப்படின்ற மாதிரியான பிரைசிங்க்கு சவுதி அரேபியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெக்னோ பேந்தோம் X2 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 12GB RAM 256GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 76,700 ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சவுதி அரேபியாவில் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நெக்ஸ்ட் வரப்போகுது. பட் எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இப்போதைக்கு இல்லை. கண்டிப்பாக இந்த வருஷம் எண்டில் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சில லீக்ஸ் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டாக எப்போ வரப்போகுது அப்படின்றதெல்லாம் பின்னாடி அதை பற்றின அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன். மற்றபடி இப்போதைக்கு சவுதி அரேபியாவில் டெக்னோ கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் சீரிஸில் லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த டெக்னோ பேந்தோம் X2 Pro இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன? அண்ட் இந்த டெக்னோ பேந்தோம் X2 Proல வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் ரீட்ராக்டபிள் போர்ட்ரைட் லென்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களே, இதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.